அமல் செய்வதற்காக, நோன்பு நோற்பதற்காக, இஃப்தார் நோன்பு திறப்பதற்காக, இரவிலே நின்று தராவி தொழுவதற்காக, ஒரு மகத்தான ஜும்மாவுடைய தொழுகை, இப்படி பலவிதமான அமல்கள் நாம், நம்முடைய வீட்டு பெண்கள், நம்முடைய பிள்ளைகள் அமல்களுடைய ஒரு சங்கமமாக நம்மை இணைக்கக்கூடியதாக நம்முடைய மஹல்லாவினுடைய இந்த மஸ்ஜித் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே நம்முடைய மஹல்லாவுடைய மஸ்ஜிதின் மீது நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு உணர்வுகள் வேண்டும், ஒரு நேசம் வேண்டும். மஹல்லா மஸ்ஜிதினுடைய அத்தனை விதமான பணிகளில் நாம் அனைவர்களும் நம்மை ஒன்றிணைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய மஹல்லா மஸ்ஜிதினுடைய செழிப்பின் மூலமாகத்தான் அல்லாஹ் என்னுடைய வியாபாரத்துல செழிப்பை வச்சிருக்கான், என்னுடைய குடும்பத்துல அல்லாஹ் செழிப்பை ஏற்படுத்துவான். பள்ளிவாசலை நாம் செழிப்பாக்காமல் நான் என்னுடைய வியாபாரத்தை செழிப்பாக்குறேன், என்னுடைய கடையை நான் செழிப்பாக்க போகின்றேன், என்னுடைய குடும்பத்தை நான், என்னுடைய வீட்டை நான் செழிப்பாக கட்ட போறேன். இனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே அந்த வீட்டிற்கு, அந்த வியாபார தலத்திற்கு, அந்த தொழிலுக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்கா. பள்ளியை செழிப்பாக்காமல் நம்முடைய வாழ்க்கையை நாம செழிப்பாக்கினால் அந்த செழிப்பிலே பரக்கத் இருக்கு. ஆனா நாம பள்ளியை செழிப்பாக்கினோம், நம்மை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய வியாபாரத்தை, நம்முடைய தொழிலை அல்லாஹ் தானாகவே செழிப்பாக்குவான். ஏன்னா இந்த மஹல்லா வாசிகளுக்கு தெரியும், 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பள்ளி வருவதற்கு முன்னதாக இந்த இடம், நம்முடைய ஆஜியார் அவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் மையவாடின்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் சுடுகாடு. நான் வந்த புதுசுல 15 வருஷத்துக்கு முன்னாடியே மஹரிப் தொழுதுட்டு கொஞ்சம் போறதுக்கு பயமா தான் இருக்கும். ஃபுல்லா காடு, ஃபுல்லா கருவேலமான காடுகளாக, முள் மரங்களாக தான் இருக்கு. வீடுகள் இந்த அளவுக்கு எல்லாம் கிடையாது. அல்லாஹ்வுடைய ஹக்காக சொல்றேன், எப்போ ஒரு பகுதியில பள்ளிவாசல் வந்து பாங்குடைய சப்தம் பள்ளியிலிருந்து வெளியே போகுதோ அதை கொண்டு அல்லாஹ் அந்த பகுதிகளை செழிப்பாக்குறான். எனவே இந்த பகுதிக்கு இன்னைக்கு மற்ற மஹல்லால இருந்து மக்கள் தேடி வராங்க. காந்தி கிராமத்துக்கு அதிகமாக, கரூர்ல இருக்கக்கூடிய எத்தனையோ மஹல்லா வாசிகள் காந்தி கிராமத்துல வீடு வாங்கணும்னு சொல்லி வீட்டு வாங்கி இங்க வந்து குடியிருக்காங்க. காரணம் என்ன என்பது அவன் சொன்ன பள்ளிவாசலினுடைய அந்த மகத்துவம், அந்த பரக்கத் ஊரை செழிப்பாக்கக்கூடியதாக இருக்கு. எனவே இந்த பகுதியில இன்னைக்கு நான் அமல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இன்னைக்கு நான் வியாபாரத்தில் இருக்கேன், நான் ஒரு தொழில இருக்கேன், இன்னைக்கு நாங்க நல்லா இருக்குன்னு சொன்னா இந்த பள்ளி தான் அனைத்துக்கும் காரணம், இந்த பள்ளிவாசலுடைய துவாக்கள் தான் காரணம். எனவே நம்முடைய பள்ளிவாசலுடைய செழிப்புடைய விஷயத்திலே, இதனுடைய எல்லா விதமான தேவைகளிலும் நாம் நம்மை பயன்படுத்திக் கொள்ள, ஈடுபடுத்திக் கொள்வது நம் மீது கடமையாக இருந்து கொண்டு இருக்கு. அந்த உணர்வு, இது எங்க பள்ளிவாசல், இது எங்களுடைய மஹல்லா, எங்க பள்ளிவாசல் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் இந்த பள்ளியின் மீது ஒரு உணர்வும் ஒரு இணைப்பிரியாத ஒரு நேசமும் இருந்தாதான் பள்ளிவாசலுடைய வேலைகளை நாமளாக வந்து ஈடுபடுவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே பள்ளியுடைய தேவைகள் நாம சொல்லிக் கொண்டு இருக்கோம். இடத்தினுடைய தேவை, அதற்கான முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. வார வாரம் நம்முடைய பள்ளியில நம்முடைய பொறுப்பாளர்கள் வசூல் செஞ்சு கொண்டு இருக்காங்க. சில பள்ளிவாசலுடைய தேவைக்காக இந்த வாரம் நிற்பாங்க. நம்மால் இயன்ற உதவிகளை செய்யணும். அதே போல ரமதானுடைய தேவைகளுக்காக ஒரு நபருக்கு 6000 ரூபாய் என்பதாக சொல்லி முடிவு செய்து அதுவும் வசூல் நடந்துட்டு இருக்கு. அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில் அநேகமானவர்கள் கொடுத்துட்டாங்க. இன்னும் சில நபர்கள், நல்ல பழக்கமுடையவர்கள், நல்ல தெரிந்தவர்கள் இன்னும் கொஞ்சம் பேர் கொடுக்காம இருக்காங்க அப்படின்னு சொல்லி தகவல்கள் வருது. அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே நோன்பாளிகள், அமல் செய்யக்கூடியவர்கள், இங்கு செய்யக்கூடிய இஃப்தாருடைய அந்த பொருட்கள் பல குடும்பங்களுக்கு செல்கின்றது. முஸ்லிம் அல்லாதவர்களும் வாங்கி பயன்பெறக்கூடிய ஒரு பெரிய விஷயமாக இருக்கு. எனவே கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே ரமலானுடைய தேவைக்காக முடிவு செய்யப்பட்டு இருக்கக்கூடிய அந்த 6000 ரூபாய் தொகையும் இதுவரைக்கும் தராதவங்க இன்ஷா அல்லாஹ் விரைவாக தாங்க. அதே போல சந்தாக்களினுடைய தொடர்பு குறைவாக இருக்கு. ஆனா அதிகமான மக்கள் நம்முடைய மஹல்லால வசிச்சுட்டு வராங்க. கொஞ்சம் இதுவரைக்கும் சந்தாக்கள் கொடுக்காதவங்க சந்தாக்களுடைய விஷயத்திலும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. சில நிகழ்ச்சியான ஒரு மன நிறைவான சில விஷயங்களையும் சொல்லணும். அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில அதிகமாக ரமலான்ல, இந்த பகலுடைய காலங்கள்ல, இரவுடைய காலங்கள்ல சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் பள்ளிவாசலுக்குள்ள வர்றது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல தொப்பி அணிந்து கொண்டு தொழுகையில சஜிதாவில வாலிப கூட்டம் பள்ளிவாசல்ல சஜிதா செய்யறதுனா பெரிய விஷயம், பெரிய பாக்கியமான விஷயம். எனவே அந்த பெற்றோர்கள் இந்த ரமதானோடு மட்டும் இல்லாமல் ரமதானுக்கு பிறகும் பள்ளியுடைய தொடர்பை நம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகமாக ஆக்குங்க. பள்ளியுடைய நெருங்கிய தொடர்பு, உலமாக்கள் இடத்துல கொண்டு வந்து பிள்ளைகளை ஒப்படைங்க. படிக்க வைக்க வேணான்னு சொல்லல, என்ன படிக்கிறாங்களோ படிக்கட்டும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அவர்களை இம்மை மறுமையில உயர்த்தணும் நம்ம துவா செய்யறோம். நம்முடைய தொடர்புல இருக்கணும், பள்ளிவாசலுடைய நெருக்கமான தொடர்புல நம்முடைய அந்த சின்ன பிள்ளைகள் இப்படியே வளர்ந்தாங்க அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே ஒரு முன்மாதிரியான மஹல்லாவாக நம்முடைய மஹல்லா உருவாகும். அவ்வளவு அற்புதமான காட்சிகள். சின்ன சின்ன பிள்ளைகள் தராவி தொழுகை முதல் கொண்டு வந்து நின்று தொழுகிறாங்க. நோன்புல இஃப்தார்ல
சிறு பிள்ளைகள் கலந்துக்கிறாங்க. வீடுகள் இருக்கக்கூடிய பெண்கள், சிறு பிள்ளைகள், பெண்கள் அவங்களும் அதிகமான முறையில் அமல் செய்யறாங்க, நோன்பு வைக்கிறாங்க. பிள்ளைகள் நோன்பு வைத்து கொண்டு பள்ளிக்கூடங்களுக்கு போறாங்க என்பதாக சொல்லி ஒரு நல்ல தகவல்கள் எல்லாம் குடும்பத்தார்கள் மூலமாக நம்முடைய காதுக்கு வருது. அல்லாஹ் நம்முடைய சிறு பிள்ளைகளை, நம்முடைய மழலைகளை, நம்முடைய மாணவர்களை, வாலிபர்களை அல்லாஹ் அந்த குடும்பங்களை கபூல் செய்யணும். அதே போல் அல்லாஹ் பெண்களையும் கபூல் செய்யணும். அமல் செய்து கொண்டு நமக்கும் ஒத்தாசையாக இருக்காங்க. உண்மையிலேயே அவர்களுடைய அந்த ஹிதுமத், அந்த பணிவிடைகள் எதை கொண்டு வீடு செய்ய முடியாது. நம்ம வெளியே போயிட்டு வரோம், ரெடியா உணவு தயாராக இருக்கு. நம்ம தொழுகைக்கு வந்துட்டு திரும்ப வீட்டுக்கு போறோம், அவங்களும் தொழுதுட்டு அவங்களும் குர்ஆன் ஓதிட்டு நமக்காக சுட சுட சமைச்சு வச்சிருக்காங்க. சில வீடுகள் இருந்து கார்குஜாரி, எங்களுடைய வீட்டு ஆண்கள் காலையில சஹருடைய சாப்பாடை சுட சுட தான் சாப்பிடுவாங்க. சுட சுட தான் குழம்பு இருக்கணும். புதுசா வச்ச குழம்பையும் புதுசா வச்ச சாப்பாடு தான் சஹர்ல சாப்பிடுவாங்க. அதனால நாங்க சிரமம் பார்க்காம, எங்க கணவர் சாப்பிட்டா அல்ஹம்துலில்லாஹ், எங்க பிள்ளைகள் சாப்பிட்டா நோன்பு வச்சா அல்ஹம்துலில்லாஹ், நாங்க 4 மணிக்கு 4:50 சஹர் முடிஞ்சாலும் நாங்க 2:30 மணிக்கே எந்திரித்து எங்களுடைய பிள்ளைகளுக்காக, கணவன்மார்களுக்காக செய்யறது எங்களுக்கு சந்தோஷம் சொல்லி நம்முடைய வீட்டு பெண்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எனவே அவங்களுடைய கண்ணியம், அவங்களுடைய மரியாதை பாதுகாக்கப்படணும். அவங்களுக்காகவும் நாம் அதிகமாக துஆ செய்யணும். நம்ம வீட்டுக்கு போனா நமக்கு தயாராக உணவு இருக்கு. எனவே அவங்களுடைய அந்த ஹிதுமத், அந்த பணிவிடைகளையும் நாம கொஞ்சம் நினைக்கணும். அவங்களுக்காகவும் நாம் அதிகமாக துஆ செய்ய கடமைப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மையும் நம்முடைய சந்ததிகள், நம்முடைய வீட்டு பெண்களையும் பிள்ளைகளையும் கபூல் செய்வானாக. அல்லாஹ் மஹல்லாவையும் கபூல் செய்வானாக. ரமதானிலே நாம் செய்த அமல்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. பாவங்களை விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக. நம்முடைய மஸ்ஜிதுடைய தேவை விரைவாக, நிறைவாக, நிரப்பமாக நிறைவேறுவதற்கான அத்தனை விதமான உதவிகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புறத்திலிருந்து வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் யுவாஃபி நிஅமக காஃபி மஸீதா. لك الحمد ولك الشكر يا الله.